தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மன ஓசையின் 9வது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் ஔவை எழுதிய நல்வழியின் 28வது பாடல். பாடலின் தலைப்பு மன அமைதி வேண்டும். இனி பாடலை படிக்கலாம். உண்பது நாழி, உடுப்பது 4 முழம், 80 கோடி நினைந்து எண்ணுவன, கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம்போல சாந்துணையும் சஞ்சலமேதான். அவ்வளோதான். ஒரு மிக எளிய பாடல். உண்பது நாழி, நாழினா ஆளாக்கு தமிழில். ஸோ ஒரு ஆளாக்கு அரிசி தான் சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன். உடுப்பது 4 முழம், ஒரு 4 முழம் தான், 4 முழ துணி தான் அடிப்படையாக மனிதனுக்கு தேவைப்படுறது. ஆனால் பிரச்சனை என்னன்னா 80 கோடி நினைந்து எண்ணுவன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 80 கோடி என்ன? நினைத்து எண்ணும் காரியங்களோ 80 கோடி ஆகின்றன. இந்த உண்பது நாழி அடுத்த வரியில் 80 கோடின்னு மோனை, எதுகை மோனை லயத்துக்காக எழுதுனது. உண்மையில் 80 கோடி இல்லை, 1000 கோடி நினைத்து மனசு எண்ணுது. ஓயாத எண்ணங்கள். எண்ணத்தை பற்றி அதை வாங்கணும், இதை வாங்கணும், சொத்து சேர்க்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு மனித மனதில் எண்ணற்ற எண்ணங்கள். அதை தான் சொல்கிறாங்க, உண்பது நாழி உடுப்பது 4 முழம். ஒரு ஆளாக்கு சோறு தான் திங்கிற, 2 மேலையும் கீழையுமா 2 ஆடை தான் தேவைப்படுது. ஆனால் 80 கோடி நினைந்து எண்ணுவன, இப்படி எண்றீங்களே. அதுக்கு அடுத்த வரி அவ்வை சொல்கிறாங்க, கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமே தான். இந்த கண் புதைந்த அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் போடுறாங்கன்னா, குருடான, நல்லறிவு பெறாத, அகக்கண் குருடாக இருக்கின்ற அப்படின்னா, இந்த மாதிரி எதை அறிய வேண்டுமோ அதை அறியாமல் எந்நேரமும் ஏகப்பட்ட எண்ணங்களோடு மனித வாழ்க்கை ஓடுறத சொல்கிறாங்க. கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல. மண்ணின் களம்னா என்ன? ஒரு ஒரு சின்ன மண் பாண்டம். அது என்ன ஆகும்? சும்மா லேசாக ஒன்றில் இடித்தா கூட உடஞ்சிரும். அதை தான் சொல்கிறாங்க. எளிதில் உடைந்துவிடும் மண் களம் போல சாகும் வரை அவனுக்கு துன்பம் அளிப்பதாக இருக்குது. எது? இந்த ஓயாத எண்ணங்கள். கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமே தான். இந்த சாந்துணையுங்கிறதுக்கு என்ன பொருள்னா, சாகும் வரைக்கும், இறக்கும் வரைக்கும், சஞ்சலமேனா துன்பமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாம் எல்லோரும் அறிய வேண்டிய பாடல். இந்த காலகட்டத்தில் எல்லாம் இருக்குது, ஆனாலும் மனிதர்கள் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வேட்கையோடு தெரிகிறாங்க. அதனால தான் இந்த பாடல் நாம் பதிவுக்கு எடுத்துக்கிட்டோம். மீண்டும் பாடலை படிக்கலாம். உண்பது நாழி, உடுப்பது 4 முழம், 80 கோடி நினைந்து எண்ணுவன, கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமே தான். சாந்துணையும்னா இறக்கும் வரைக்கும் ஓயாத கவலைகள், கனவுகள், ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையா மனிதர்களுக்கு அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. உரை என்ன எழுதுறாருன்னா, நல்லறிவு பெறாத மக்கள் வாழும் குடி வாழ்க்கை மண்ணால் செய்யப்பட்ட பாண்டம் போல இறக்கும் வரை துன்பமே அப்படின்னு ஒரு உரை. இன்னொரு உரை என்ன எழுதுறாங்க, உள்ளதே போதும் என மனம் அமைந்திராதவர்கள் இறக்கும் வரையில் சஞ்சலமே அடைவார்கள். இதான் ஔவை நமக்கு சொல்லி சென்ற பாடம். இந்த பதிவு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.